பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்னா டாக்டரோட பிள்ளைங்க படிப்பாங்க, எல்லாராலையும் படிக்க முடியாது. ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஃபைட் பண்ணி இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்த அப்புறம் எங்க தாத்தா வந்து ஒரு சின்ன கிராமத்துல ஒரு விவசாயியா இருந்தாரு. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, எழுதி படுக்க கூட தெரியாது, சரியா? அவருடைய பையன் எங்க அப்பா வந்து ஒரு என்ஜினியரா அந்த கிராமத்துல இருந்து முதல் பட்டதாரியா வெளியில வந்தாரு. ஸோ அவருக்கு அடுத்து அந்த கிராமத்திலேயே படிச்ச முதல் டாக்டர் நான் தான். இதை விட உங்களுக்கு நான் நம்ம ஃப்ரீடம் நமக்கு கிடைச்சதுக்கான எக்ஸாம்பிள் வேற எதுவும் சொல்லணும்னு நான் நினைக்கவே முடியல. எவ்ரி சிட்டிசன் என்ன விரும்புவாங்க? ஈக்குவாலிட்டி, டிக்னிட்டி. எல்லாருக்கும் கிடைக்கிறது எனக்கும் கிடைக்கணும், நானும் படிக்கணும், நானும் டாக்டர். நான் சின்ன பிள்ளையா 3 வயசுல இருக்கப்ப எனக்கு எதுவுமே யாருமே டாக்டர்னா என்ன படிக்கணும், எங்க படிக்கணும், சர்ஜரினா என்ன, எதையுமே சொல்லிக் கொடுத்து கிடையாது. பட் நான் ஒரு 3 வயசு இருக்கும், அப்பயே நான் ட்ரீம் பண்ணேன் நான் டாக்டர் ஆகணும். நான் திரும்ப உங்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஒன்னே ஒண்ணுதான். எல்லாரும் ஒரு ட்ரீமை கண்டிப்பா வச்சுக்கோங்க, உங்க மைண்ட்ல அந்த ட்ரீமை வச்சுக்கோங்க. இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அந்த ட்ரீமை நோக்கி கொண்டு போய் விட்டுரும். ஆனா ட்ரீமே இல்லாம யாரும் இருக்காதீங்க. உங்க ட்ரீம் தான் உங்க கெரியரை பில்ட் பண்ணும். உங்க யூத் நம்பிதான் நம்ம இந்தியாவே இருக்கு. நீங்க நாளைக்கு நல்லா இருந்தாதான் நம்மளோட கண்ட்ரி நல்லா இருக்கும். நம்ம எல்லாரும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து நம்ம இந்தியாவை மேலே கொண்டு போகலாம். 79 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நம்ம ஜிடிபி எங்கேயோ போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம எல்லாருமே போராடினோம்னா எங்கேயோ போயிடலாம். உங்களை நம்பி உங்க பேரண்ட்ஸ் இந்த காலேஜ்ல சேர்த்திருக்காங்க. நீங்க கண்டிப்பா உங்க கரியரை மைண்ட்ல வச்சு நல்லா படிக்கணும். பி ட்ரூ டு யுவர் பேரண்ட்ஸ். யூத்க்கு நான் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, ப்ளீஸ் பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ட்ரக்ஸ், ஸ்மோக்ஸ் எல்லாமே. தயவு செய்து அதுக்கெல்லாம் போயிடாதீங்க. ட்ரீமை மட்டும் கண்ணில் வச்சிருங்க. ஈவன் கேர்ள்ஸுக்கும் நான் சொல்றது, நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறேன். பீப்புள் ஆர் சஃபரிங் ஃப்ரம் நிறைய டிசீஸ் லைக் பிசிஓடி எல்லாமே. ஏன் அப்படின்னா, யூ ஆர் நவ் டேக்கிங் லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நீங்க கண்டிப்பா இந்த பிளட்ஜ் எடுத்துக்கணும். that you will not take any junk foods here afterwards. Occasionally, என்னைக்காவது ஒரு நாள்னா ஓகே. பட் இப்போ நான் பார்க்குறேன் டெய்லி everybody are taking. And excessive use of cosmetics. Girls should avoid excessive use of cosmetics also. ஸோ இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப் இருக்கும். ஹெல்த்தியான பாடி இருந்தால் தான் ஹெல்த்தியான கெரியர் கொண்டு வர முடியும். நம்ம ஹெல்த்தோடு இருந்தால் தான் நம்மளுடைய நாட்டை ஒரு நல்ல ஒரு பாத்து கொண்டு போய் விட முடியும். அது உங்க எல்லாருக்கும் நான் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு என்னுடைய ஒரு சின்ன ஹம்பிள் ரெக்வஸ்டாக வச்சுக்கிறேன். பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஐ என்ஜாய்ட் a lot because எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வீடு ஐ நெவர் கோ அவுட். எனக்கு இது பயங்கர ரிலாக்ஸிங்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பிரமிட் the pyramid is very fantastic. What a balance. And the dance is also very simple. ரொம்ப ஸ்மைலிங்கா நல்லா பண்ணீங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். யூடியூப்ல வந்து ஒரு காம்படிஷன் நடத்தும், ஒரு ஓட் மாதிரி பண்ணோம் பார்த்தீங்கன்னா. ஸோ ஓட்ல வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னா, இஸ் திஸ் ஈஸ்வரா ஹாஸ்பிட்டல் இஸ் குட் ஆர் பேட் ஃபார் கிளினிக்ஸ்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் செகண்ட் கொஸ்டின், டாக்டர் பிரியதர்ஷினி மேம் வந்து பேஷண்ட்ஸ் எப்படி நடந்துப்பாங்க, பேஷண்ட்ஸ் எப்படி ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்களா இல்லையா, அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருக்குன்றது பற்றி நான் ஒரு கொஸ்டின் படித்தேன். லைக் நேற்று மார்னிங் நான் அப்லோட் பண்ணேன் ஓட்ஸ். இப்போ வரைக்கும் 92% ஓட் எஸ் இட்ஸ் ட்ரூ. இட்ஸ் வெரி ப்ரவுட் மேம். பிகாஸ் எங்களுடைய ஃபாலோவர்ஸ் மட்டுமே வியூஸ் மட்டுமே மில்லியன்ஸ்ல இருக்கு எங்களுடைய யூடியூப் சேனல். அது 92% ஓட் வந்து எஸ்ன்னு வந்திருக்கு. வெறும் ஒரே ஒரு ஓட் போட்டு லோன் வந்திருக்கு. மேபி அது வேற ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம். ஸோ அதுக்காக நாங்கள் நம்ம ஷெரீஃப் ஃபவுண்டேஷன் அண்ட் கேஆர்ஐ காலேஜ் சார்பாக உங்களுக்கு இந்த அவார்ட் நாங்கள்